வணக்கம்ங்க. இது தனகதேவி இதாங்க? ஹலோ. ஆமா. வணக்கங்க. நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கய்யா. நாங்கள் வந்து இந்த தொழில் வியாபாரத்துக்காக கால் பண்ணியிருக்கோம். சரிங்க. இது ஒரு 5 வருஷமா தொழிலே ஓட மாட்டேங்குங்க. தொழில் முடக்கமாக இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணி ஓட வைக்கணும். பண்ணிக்கலாங்கண்ணா. இது இந்த உங்கள் ஜின்னு பற்றி நீங்கள் கொடுத்துருந்தீங்க விளம்பரம். அது ஏங்க? எப்படி பயன்படுத்தலாமாங்க? ஜின்னை பற்றி நீங்கள் விளக்கம் கொடுத்துருந்தீங்க. ம் ம் அது எப்படிங்க நம்ம தொழில் பயன்படுத்தலாமா? பயன்படுத்திக்கலாமே. என்ன தொழில் பண்றீங்க? நாங்கள் இந்த இரும்பு அடிச்சருக்கு வியாபாரம் பண்ணுறோங்க. சின்ன கடை வச்சுருக்கோங்க. இரும்பு அடிச்சர், இரும்பு? முறுக்கு சட்டி. என்னங்க? புரியல. இந்த இரும்பு அடிச்சருக்கு வியாபாரம் பண்ணுறோங்க. முறுக்கு சட்டி, தோசைக்கல், பனியார் சட்டி இப்படி வியாபாரம் பண்ணுறோம். இரும்புன்னு கேக்குது, வேற ஒண்ணுமே எனக்கு புரியவே இல்லை. இரும்பு சட்டிங்க, முறுக்கு சட்டி வியாபாரம் பண்ணுறோம். இரும்பு சட்டி வியாபாரமா? இரும்பு சட்டி வியாபாரம் பண்ணுறோம். ஹலோ. ஹலோ. ஐயா சொல்லுங்கய்யா, கேட்டுட்டு தான் இருக்கேன். அதாங்க இரும்பு சட்டி வியாபாரம் பண்ணுறவங்க. அது ஒரு 5 வருஷமா தொழில் பிக்கப் ஆகாமல் அப்படியே இப்போ முடங்கிருச்சு. அதுக்கு ஜின் பயன்படுத்தலாமா அதான் கேட்குறேன். ஜின்னுலாம் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஜின்னு செட் ஆகுமான்னு நம்ம பார்க்கணும்ல, அது செக் பண்ணணும்ல, உங்களுக்கு ஜின்னு செட் ஆகுமான்னு. ஆ ம் ம் அதான் எனக்கு இப்போ திருமணம் ஆகலை. திருமணம் ஆக போகுது இன்னும் ஒரு மாதம் 2 மாதம். இதை வந்து இப்படி பயன்படுத்தலாம் இல்லை எதுவும் தடையாகுமா? இல்லை வேற ஏதாவது இது பண்ணலாமா அதான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க? இப்போ எனக்கு வயசு இப்போ 34 ஆகுதுங்க. 34 ஆகுது. ம் ம் ஆமாங்க. இப்போ வரோம் பொண்ணு மேரேஜ் ஆக போகுது இன்னும் ஒரு மாதத்துல. அதனால் இதை வாங்கி எதுவும் வச்சோம்னா நம்மளுக்கு ஏதாவது தொழில் திருமண தடையாகும், குடும்பத்தில் எதாவது ஆகுமா? அது அசமாகுது அதுதான் கேட்குறேன். கண்டிப்பா குடும்பத்தையே ஒண்ணுல ஆக்கிடும், நடுத்தருக்கு வந்துடுவீங்க. ஆ ஆமா. அப்போ வேற எந்த மாதிரி இதில் பயன்படுத்தினா தொழில் பிக்கப்பாகுங்க? இன்னும் உங்களுக்கு வருமானு பார்க்கணும்ல. எல்லாமே நிறைய தெய்வம் இருக்கு. ஜின்னு தான் வந்து உதவி செய்யுங்கிறது கிடையாது. ஆ ஜின்னு தான் உலகத்துல கடவுளான எவ்வளவு பெரிய கடவுள்லாம் இருக்கிறாங்க. குறுக்கோயில சம்பாதிக்கிறவன், பேரத்தை பிடிச்சவன், அவசர புத்திக்காரன் தான் ஜின்னு எடுப்பான். அப்படியாங்க? நீங்க பண்ற தொழிலுக்கும் ஜின்னுக்கும் சம்மந்தமே இல்லை. ஜின்னுன்னா என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட்? இல்லை அதை பற்றி எனக்கு தெரியாது. அது தெரியாம ஜின்னை பத்தி கேக்குறீங்க. இல்லைங்க, அதை பற்றி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன இதை சொன்னீங்க? தொழில். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? தொழில் ஒண்ணும் செட் ஆகல, தொழிலுக்கு ஏதாவது பண்ண ஆமாங்க. முடியுமா அது கேட்டீங்க. அப்புறம் பின்னாடியே ஜின்னை பத்தி கேக்குறீங்க. இல்லைங்க, நாம அதாவது நம்ம தொழில் ஓடுறதுக்கு நான் எந்திரம் எதுவுமே வச்சாலும் வேலை செய்ய மாட்டேங்க. எந்திரம் புரியல. வச்சாலும் வேலை செய்ய மாட்டேன். தொழில் ஓடுறதுக்கு சொல்லி நாம இரும்பு 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 சட்டி தொழில் பண்றவங்களுக்கு மைய பத்தியும், எந்திரத்தை பத்தியும், மந்திரத்தை பத்தி, ஜின்னை பத்தி என்ன அவசியம் இருக்கு? நான் கேக்குற ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. அதே மாதிரி தொழில் முடங்கிருச்சு. அது எப்படியா ஓட வைக்கலாம்? தொழில் தொழில் முடங்கிச்சா? தொழில் வளர்றதுக்கோ இல்ல தொழில் சம்பந்தமா கேட்டா தெரியுங்களா? உங்க வாயில மந்திரம், எந்திரம், மைய, ஜின்னு எல்லாம் வருது. நீங்க பண்ற தொழிலுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லையேன்னு கேக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. கரெக்டா சொன்னீங்கன்னா அதுக்கு சரியான பதில் தருவேன். சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இல்லைங்க. ஆனா நாங்க தொழில் வியாபாரம் பண்றோம். அது வந்து இதனால தான் வச்சா எதுவும் ஓடுமா? தொழில் வியாபாரம் பண்ணா குலதெய்வத்தை போய் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, பூசை கொடுங்க. காலைல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க, அமாவாசை பௌர்ணமி விரதம் இருங்க, சஷ்டிக்கு விரதம் இருங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, அடிதனம் படிதனம் படுங்க, குலதெய்வம் கோயிலுக்கு வேண்டியது தான் நிறைவேற்றி வைங்க. அதை விட்டுட்டு ஜின் எடுத்துட்டா இரும்பு தட்டு வியாபாரம் பறந்துருமா? ஏயா பேசுறது ஏதோ லாஜிக் இருக்கா? இது வேற என்ன தொழில் ஓடுறது அதான் கேக்குறேங்க. என்ன நீங்க உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழில் ஏதாவது அந்த தொழில் நடக்குது வேலை என்னமோ அதை பாருங்க. அதான் கரெக்டா இருக்கும். கைக்கு எட்டாத பொருளை, கண்ணுக்கு எட்டாத பொருளை வச்சு எல்லாம் கற்பனை பண்ணாதீங்க. சரி. அதெல்லாம் நடக்காது. ஜின் எல்லாம் கல்யாணம் ஆகலைங்கிறீங்க, அப்புறம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறீங்க, 1 மாசம் இருக்குங்க, ஜின் எடுக்கிறீங்க. சரிங்க சார். என்ன வேவு பாக்குறீங்களா? இல்ல வியாபாரம் தான் பாக்குறோம். இல்ல வேவு பாக்குறீங்களா? விஷயம் தெரியுமா? வேவு பாக்குறீங்களா? இல்ல. அப்புறம் அதான் கேக்குறதே உங்களுக்கு கேக்குற முறையே தப்பா இருக்குது. அதனாலதான் சொல்றேன்.
ஜின்னு எடுக்க எடுத்துங்க, இது என்ன இருக்கு ஜின்னு உங்களுக்கு தமிழ்ல நிறைய பேர் ஜின்னு தரேன், குட்டி தரேன், கை கருப்பு தரேன், வெண்டைக்காய் தரேன், எல்லாம் தராங்க, போய் வாங்கிக்கோங்க. என்கிட்ட கிடையாது அதை பத்தி. ஜின்னை பத்தி சொல்லியிருக்கேன். சரிங்க. ஆனா இந்த அவசர புத்திக்காரங்களுக்கெல்லாம் ஜின் செட்டா அதெல்லாம் கொடுத்தா வீட்டு எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சு கிடச்சிடும். அப்படியாங்க? சரிங்க சரி. பார்த்து சோதனை செய்யுங்க. நல்லதுயா. சரி சரி.